அடுத்த கேள்வியாக, முதல் கேள்வியில முதல்வர் என்னெல்லாம் பேசினார்னு பார்த்தோம். இதுல கழகத்தின் மூத்த தலைவர் துரைமுருகனும் அதே போல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. வடக்கம் குளிக்கவே மாட்டான், ஒரே ஆளு 5 பொண்டாட்டியை கட்டிப்பான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சை பேசியிருக்காரு சார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனும் தர்மேந்திர பிரதானும் நாகரிகமற்றவர்கள் என்று எங்களை சொல்லிவிட்டீர்களே அப்படின்னு குதிச்சதுக்கு ஒரு பதில் சொன்னார்கள். என்ன பதில் சொன்னார்கள்? ஈவேராவை சொல்லி அவர் காட்டுமிராண்டி என்று தமிழை சொல்லி இருக்கிறாரே, அவரை சுமந்து கொண்டிருக்கலே, அதுவா நாகரிகம்னு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. 2 பேருமே சொன்னாங்க, நாகரிகம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் தானே ஜெயலலிதாவுடைய புடவையை அவிழ்த்தவர்கள், அப்ப நீங்க நாகரிகமற்றவர்கள் தானே என்று ஒரு கேள்வியை கேட்டார். அந்த நாகரிகமற்றவர் தான் துரைமுருகன். ஜெயலலிதாவுடைய புடவையை உருகிய நாகரிகமற்ற துரைமுருகனைத்தான் இன்னும் ஸ்டாலின் வச்சிட்டு இருக்காரு பக்கத்துல. இவர் துரைமுருகன் பல இடத்துல நீங்க பேசும்போது இந்த மாமி பார்ப்பன வாக்கியெல்லாம் பேசி கிண்டல் பேசி இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமா பேசுற பழக்கம்லாம் உண்டு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த கிண்டலும் நாசுக்கும். ஆனா எங்கேயாவது தேவை வந்தா தன்னுடைய ஜாதியை யூஸ் பண்ணிப்பார், அது நமக்கு தெரியும். ஆகவே அந்த அயோக்கியத்தனமாக பேசிக்கொண்டு உள்ளுக்குள்ள ஜாதியையும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அநாகரிகம் நிறைந்தவர், நாகரிகம் அற்றவர் துரைமுருகன். இப்ப என்ன சொல்றாரு? எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது. என்ன வருது? இவருக்கும் அந்த முதல் குடும்பத்துக்கும் இப்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை? உதயநிதி வந்தது இவருக்கு பிடிக்கல. நீங்க துணை முதல்வர் ஆவீங்களான்னு கேட்கும் போது அந்த கேள்விக்கு ஆமாம் சொன்னாரு, இல்லைன்னு சொன்னாரு, ஓடி போனாரு, எல்லாம் நடந்தது. என்ன பயம் வந்தது அந்த நேரத்தில்? பையன் வேற எம்பியா இருக்கான், ஐடி ரைடு வேற இருக்கு, எல்லாமே இருக்கு. மேல தூது விட்டு பார்த்தாங்க, அதுவும் நடந்தது. எதையுமே மறைக்க முடியாது. அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ தோணுது. ஏன்னா இவர் வடக்கெல்லாம் 5 பொண்டாட்டி கட்டுவான்னு சொன்ன உடனே திமுக மீது உள்ள கோபம் துரைமுருகன் மீது உறவல்ல, கருணாநிதி குடும்பத்து மேல இருந்தது. கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படின்னு எல்லாரும் கேட்கிறான். ஸ்டாலினுக்கு இருக்கிறதான ஒண்ணு எத்தனை தெரியுமா அப்படின்னு ஏதோ பழைய டிவி ரீடர்ல இருந்து எதெல்லாமா எடுத்து விடுறான். உதயநிதியை பால்டாவில்ங்கிறான். டக் 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 டக்னு எடுத்து விடுறாங்க. எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே. அப்போ துரைமுருகன் யாரையோ சொல்ல, இப்போ அடி வாங்கிறது யாருன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா, அதாவது அப்பா பேரன், அப்பா அப்பத்தா பேரன் அப்படின்னு சொல்லுங்க. அப்பாவுக்கு அப்பாவுக்கு தாத்தானு அப்பத்தானு நீ பெண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. இனியும் அப்பத்தானா அப்பத்தா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் தமிழ்ல நீங்க அதெல்லாம் அன்பில் மகேஷ்ட கேட்டுதான் அப்பத்தானா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். அப்பாவுக்கு அப்பத்தாவுக்கு அப்பா என்று பேர் உண்டு, அம்மா என்று பேர் உண்டு, எல்லாம் நீங்க கேட்டு புரிஞ்சுக்கணும். அதனால இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை போட்டு உருட்டுறாங்க. அப்போ இதுல துரைமுருகனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது, நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுகிறார் ஸ்டாலின். நாம் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கவில்லை, நாம் பிற மாநிலங்களை எதிர்க்கவில்லை, அவர்களை தரக்குறையாக பேசாதீர்கள், எந்த மொழியையும் பேசாதீர்கள், எந்த மாநிலத்தையும் பேசாதீர்கள்னு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுறார். ஏன் பேசுறாருன்னா ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டு. ஏன் பயம் வந்தது அப்படின்னா, இந்த ஸ்டாலின் இந்த யூபிஏ கூட்டணிக்காக பீகாருக்கு சொந்த விமானத்துல போனார் இல்லையா, இண்டி கூட்டணியின் போது. இண்டி கூட்டணிக்கு யூபிஏ இண்டி கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னால நம்ம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணாரு, இவங்கெல்லாம் வடக்கன்ஸை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காங்கிற வீடியோவை ஹிந்தியில் போட்டார். ஹிந்தியில போட்டு அது எல்லா இடத்துலையும் போய் இவன் போனவன் அரை நாள்ல திரும்பி வந்துட்டாங்க, அசிங்கப்பட்டு போய். அதனால அந்த பயம் இருந்ததுனால இன்னைக்கு இதை பேச 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 முந்தின கேள்விக்கு சொன்ன பதில் தான், கூட்டணி கட்சிகள் இவரை விட்டு போயிருமோன்னு பயத்தினால்தான் இவர்கள் நாகரிகமற்றவர்கள் தான், வடக்கன்ஸ் அப்படி பேசியிருக்கிறாங்க, இந்தி மொழி அப்படி பேசியிருக்கிறாங்க, இதில் மாட்டு கருத்தே கிடையாது.
ஏன் பார்லிமெண்ட்ல சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இந்த தயாநிதி மாறனுக்கு என்ன எதிரி ஏறிச்சு? இப்போ இந்த விஷயத்துல பாருங்க, ஸ்டாலின் ஒண்ணு சொல்றாரு, நான் போன கேள்விக்கே அதை சொல்லியிருக்கணும். ஹிந்திக்கு பின்னால் ஒளிந்திருப்பது சமஸ்கிருதம். ஓன் தயாநிதி மாறன் தான் பார்லிமெண்ட்ல சொல்றார். 72,000 பேர் தான் இந்தியால சமஸ்கிருதம் பேசுறேன். ஹிந்திக்கு பின்னால சமஸ்கிருதம் இருந்தால் இன்னைக்கு வெறும் 72,000 பேர் சமஸ்கிருதம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 7 லட்சம் பேர் கூட குறைந்தபட்சம் இருக்க மாட்டாங்களா? ஒரு 7 கோடி பேர் இருக்க மாட்டாங்களா? ஆகையினால் அதுவே பொய் என்பதை உங்களுடைய தயாநிதி மாறன் சொல்லி இருக்கிறார். நீங்க புரிஞ்சுங்க. ஆனா அப்படிலாம் கோபப்பட்டு நிலை தடுமாறி இழிவாக பேசி செத்து போன மொழி என்ற சமஸ்கிருதத்தை பேசுறது அது மட்டும் நாகரிகமா? உயிரோட இருக்கல அங்க சமஸ்கிருதம் எங்க இல்லைங்கிறீங்க? 11 யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்கு சமஸ்கிருதத்துக்கு. தமிழ்நாட்டில் தமிழுக்கு நீங்க ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்கீங்க. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நீங்க தமிழுக்காக எங்கேயாவது யூனிவர்சிட்டி கொண்டு போய் வச்சிங்களா? பெஞ்சே மோடி தான் வைக்கிறாரு. மோடி தான் சிங்கப்பூர்ல போய் சைன் பண்ணிட்டு வர்றாரு. நீங்க என்னத பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. அதனால அடுத்த மொழியை இழிவாக பேசுவது, அடுத்த மனிதர்களை இழிவாக பேசுவது, இந்த நாகரிகமற்ற செயல்களை செய்வது திமுக காரர்கள். குளிக்க மாட்டாங்கன்னு பேசியிருக்கேன். இல்லை முடிச்சிடறேன். அதெல்லாம் சொல்லி நீ இதெல்லாம் பண்ணிராதப்பா, நீ இனிமே பிற மொழி வெறுப்பு வேண்டாம், பிற மாநில வெறுப்பு வேண்டாம், திணிப்பை மட்டும் எதிர்ப்போம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எம்பிக்கு. அவர் சொல்லியிருக்காருன்றது எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. தினமுருகன் அமைச்சர் தானே, படிச்சிருப்பார்ல, இல்லை கட்சியில் முக்கிய பொறுப்பில் தானே இருக்காரு. எம்பிக்கள் கூட்டத்துக்கு இவரும் போயிருப்பார்ல. அப்போ ஸ்டாலின் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நீ யாருடா எனக்கு சொல்றது அப்படின்னு ஸ்டாலின் மூஞ்சல தினமுருகன் துப்பி இருக்கிறார். ஸ்டாலின் மூஞ்சல துப்பி இருக்கிறார். ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறோம், இந்தி மக்களை எதிர்க்கவில்லை, இந்தி மக்களை எதிர்க்கவில்லை. ஏன்னா அவ்வளவு இந்தி பேசுறவங்க இங்க இருக்கான். இப்போ இன்னொன்னு கேட்கறேங்க, இந்த ஆள் ஒரு மினிஸ்டர் தானே. துரைமுருகனுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழக அரசுல ஏகப்பட்ட வட இந்தியர்கள் IAS IPS அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? போன தலைமைச் செயலாளர் யார்? நீங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோன் செய்து, ஹலோ நான் துரைமுருகன் பேசுகிறேன், நீங்களாம் 5 பொண்டாட்டிக்காரங்களா, நீங்களாம் குளிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு பேச சொல்லுங்க அவரா. சார் நான் என்ன சொல்றேன், உள்ள இருக்கிற அத்தனை IAS IPS ஆபீசரே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, துரைமுருகனுக்கு எதிராக தூக்கினா இவர் என்ன பண்ணுவாரு? தமிழகத்துல அவ்வளவு இவங்க சொல்ற வடக்கன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல இவங்க அப்படி கத்தினதுனாலதான் எல்லாம் ட்ரெயின்ல ஏறி போக ஆரம்பிச்சான். திருப்பூர்ல போக ஆரம்பிச்சான், சென்னையில போக ஆரம்பிச்சான். உடனே ஹிந்திலேயே இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டாங்க, சமாதானப்படுத்தினாங்க. நடந்ததா இல்லையா? இன்னைக்கு அந்த நிலைமைக்கு துரைமுருகன் தமிழகத்தை தள்ளி கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க ஹிந்தி எதிர்ப்பு என்பதை நான் இப்போதும் சொல்றேன். ஸ்டாலின் நீங்க புலிவாலை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற இந்திக்காரர்கள் எல்லாம் திரும்பி விட்டாலே தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் குடிச்சிட்டு ஆடுறவன் தான் இருக்கான். நீ சொல்ற வடக்கன்ஸ் இங்கேருந்து விதிரா ஆனா யோகி வேலை கொடுக்க தயாரா இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு உன்னால வேலை கொடுத்து வேலை வாங்க முடியுமா? ஆசிரியர்களே வேலை வாங்க முடியலையேங்க, ஒரு பேங்க தானே வச்சிருக்கீங்க. ஆகையினால துரைமுருகன் என்னை கேட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் செய்கிறார், தமிழகத்துக்கு கெடுதல் செய்கிறார், இந்தியாவுக்கு நல்லது செய்கிறார். ஏன்னா தமிழ்நாடை பத்தி, இந்த திமுக திராவிடத்தை பத்தி, இந்த திராவிட அசிங்க அநாகரிகத்தை பத்தி இந்தியா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துரைமுருகன் முடிவு செய்திருக்கிறார். வரவேற்கிறேன்.